ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3rd சர்வீஸ் விட போகிறோம். அந்த இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. வண்டி சாய்ச்சாலும் சரி, சாய்ச்சா தெரியாது, நிமித்தினா கூட சுத்தமாக இல்லை. அதனால் வந்து கடைசியாக ஒரு 2-3 வாரமாகவே வண்டி எடுக்கவே இல்லை சுத்தமாக. எங்கே போனாலும் வந்து என் தம்பி வண்டி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு வந்து இன்ஜின் ஆயில் ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா லேட் ஆகிடுச்சில்ல, வண்டி சர்வீஸ் விட்டு 5000 கிலோமீட்டர்கிட்ட ஓட போகுது. ஸோ ட்ரை ஆகும் தான். அண்ட் அதுக்கப்புறமா ஹார்னை ரிமூவ் பண்ணியாச்சு, ப்ளஸ் உள்ளே இருக்க புக்கெலாம் வந்து எடுத்து வெளியே வச்சாச்சு. ஸோ இப்போ போயிட்டு சர்வீஸ் விட்டு வர வேண்டியது தான். வண்டியிலேருந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து சொல்லி விடணும். என்னன்றது எல்லாமே வந்து நான் போகும்போது சொல்கிறேருங்க. ஸோ கைஸ், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு வண்டியை விட்டுட்டு அவன் வண்டியில் அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். பார்த்தீங்கன்னா இல்லை, மெட்ரோ அதுக்குள்ளே எவ்வளோ போட்டாங்க. அண்ட் டைம் வந்து கரெக்டாக ஒரு 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வண்டி வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஓட்டாலும் கன்ஃபார்மாக வந்து ஒரு நாளுக்கு அப்புறமா தான் கிடைக்குமா. கால் பண்ணி கேட்டதுக்கு தான் சொன்னாங்க. காம்ப்ளிமெண்ட்டே கிடையாது ப்ரோ. 30 வண்டி இருக்குது ஆல்ரெடி உள்ள. எப்படி இருந்தாலும் வந்து ஒன் டே ஆகிடும். இன்றைக்கி விட்டிங்கன்னா நாளைக்கு ஈவினிங் தான் கிடைக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரி பரவாயில்ல, விட்டுருவோம். நானும் வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு சர்வீஸ் விடுறதுக்கு. லேட்டுன்றதை விட வண்டி வந்து கண்டிஷன் கொஞ்சம் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. அதனால் சர்வீஸ் விட்டுறது தான் பெட்டர்னு தோணுது. இதில் என்ன பிரச்சனைனா, இன்ஜின் ஆயில் சுத்தமாக இல்லை. அதுதான் மெயினே. இன்ஜின் ஆயில் இல்லாமல் வண்டி ஓட்டினா அவ்வளோதான். இன்ஜினு சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடுதுல, அதனால் ரேடியேட்டரும் வந்து அடிக்கடி ஆன் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் தூரம் ஓட்டினாலே. ஹார்ன் வேறு இல்லை. அண்ட் வண்டியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, என்னென்ன மாற்றணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 பிரேக் பேடும் மாற்றணும். அதுக்கப்புறமா இன்ஜின் ஆயிலு, அப்புறமா வந்து பிரேக் ஆயிலு அதெல்லாம் மாற்றுவாங்க. அப்புறமா வந்து கிளச்சு மெயினாக சொல்லணும். அது வந்து அடிக்கடி லூஸ் ஆகிடுது. அது வந்து கிளச்சு ஒயரில் ப்ராப்ளமா இல்லை அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே ஆஃப் கிளச்சு ஃபுல் கிளச்சு. ஸோ அந்த ஸ்க்ரூவில் எதனாச்சும் ப்ராப்ளமாக தெரில. ஸோ அது வந்து சொல்லணும் மறக்காமல். அப்புறமா வந்து கீர் சரியாக ஷிஃப்ட் ஆக மாட்டேங்குது. அது வந்து நார்மலாக எல்லா வண்டியிலையுமே இருக்கும். ஸோ அது வந்து க்ளீன் பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் தான். அதுக்கப்புறமா மெயினான விஷயம் இந்த ஸ்டெம்மு சொன்னால, அது ஃபஸ்ட்லேருந்து ஆடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சின்ன மேடு போடலாம் ஏற்றினா கூட எனக்கு ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்குன்னு. ஸோ அது வந்து சொல்லணும், டைட் பண்ண சொல்லி. மெயினே வந்து அதுதான், அது மாற்ற சொல்லணும், டைட் பண்ண சொல்லணும். வேறு என்ன, பிக்கப்பு பவர்லாம் வந்து கம்மியாக இருக்குது. அதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணால் தானாகவே சரியாயிடும்னு நினைக்கிறேன். என்ன தான் பிக்கப்பு பவர்லாம் கம்மியாக இருந்தாலும் டாப் வந்து குறையில. அன்றைக்கி அதுதான் எனக்கு செம்ம ஷாக்கு. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வந்து எங்கேயோ போகும்போது ஓவரால் தான் ஓட்டி பார்த்தேன். சாலிடாக அசால்ட்டாக போகுது. அதே மாதிரி 150 கிட்ட. ஸோ சர்வீஸ் பண்ணால் சரியாயிடும்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்ப்போம். வேறு என்ன, அதே மாதிரி வந்து பாலிஷ்க்கு வேணான்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா வந்து லூபு வந்து வேணான்னு சொல்லிடுவேன். பிகாஸ் அது வந்து தேவையில்லாத 800 ரூபா. அது லூப் ஒரு 250, பாலிஷ் ஒரு 400 ரூபான்னு வாங்குவாங்க. அது நான் லாஸ்ட்டு 2 வாட்டியும் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் சொல்லணும். வேணான்னு சொல்லியும் லூப் போட்டாங்க போன வாட்டி. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் பண்ணுவாங்க பாருங்களேன். இவங்க லூப் அடித்தா பரவாயில்ல, க்ரீஸ் மாதிரி எதுவும் தடவுறாங்க. அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான். அதுக்கப்புறமா வேறு என்ன, நான் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குன்னா கரெக்டாக 9855. ஒரு 200 கிலோமீட்டர் முன்னாடி விட்டேன். அண்ட் இந்த வாட்டி தான் லாஸ்ட்டு சர்வீஸு ஷோரூமில் விட போகிறது. அதே பஜாஜ் ஆயில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாட்டிலேருந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற வேண்டியது தான். நான் வந்து அடிநாள் பார்த்து வச்சுருக்கேன், ஃபுல்லி சிந்தட்டிக். ஸோ அதெல்லாம் வந்து தாராளமாக 5000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும். இதெல்லாம் வந்து 5000க்குள்ளேயே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வாட்டிலேருந்து நம்ம கொடுக்குறது தான், ப்ளஸ் வெளியே தான் விட போகிறேன். லாஸ்ட்டு சர்வீஸ் இதுதான் ஷோரூமில். ஐயோ, காலையில் டைம்ன்றதுனால லைட்டாக கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும்.
சரி ஓகே கைஸ், இதோட வந்து நான் ஷோரூம் போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு வண்டி எடுக்கும் போது வந்து டேரெக்டாக கண்டினியூ பண்ணுறேன். எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். எவ்வளோ ஆச்சுன்னு ரேட்டு எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வண்டி வந்து சர்வீஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம். யூட்டன் போடணுமே, போக முடியாதா? பஸ்ஸு பார்க் பண்ணுறானுங்களா? திருப்புறானுங்கன்னு நினச்சேன். அடங்க சொல்லலை, கிளச்சில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஆஃப் ஆகிட்டே இருக்குது. எல்லாத்தையும் சொல்லணும் முதல்ல. எத்தனை கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோன்னா கரெக்டாக பார்த்து வச்சுப்போம். 9860 வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஷோரூமில் வந்து எப்படின்னு வைங்க, கேமராவோட போனால் ஒரு மாதிரி இருக்கும், கேமரா இல்லாமல் போனால் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா ஷோரூம் பேர் கெட்டு போயிடக்கூடாது. லாஸ்ட் டைமே அப்படி தான். எதனா ஃபால்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், எத்தனை வாட்டி இருந்தாலும் எடுத்துருவாங்க, பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதனா சரியில்லைனாலும் பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து கால் பண்ணதுக்கு நாளைக்கு ஈவினிங் தான் கிடைக்கும்னாங்க. இருந்தாலும் நான் போயிட்டு தெரியாத மாதிரி கேட்பேன் திருப்பி. நான் ஈவினிங் கிடச்சிருமா அப்படின்னு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. அண்ட் அதே மாதிரி வந்து பேக்கில் அந்த ஃப்ளாஷஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுவும் வந்து கவர் போட்டு சுற்றி கட்டிட்டேன். எப்படி வந்து வாட்டர் வாஷ் பண்ணும்போது தண்ணிலாம் வந்து உள்ளே போகும், அதனால் சேஃப்டிக்கு அது கட்டியாச்சு. அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் சொன்னாங்க, எதுவும் ஆகாதுன்னு. இருந்தாலும் சேஃப்டி கட்டியாச்சு. அதை எங்கடா யூட்டன் வச்சுருக்கீங்க? ஸோ காய்ஸ், ஷோரூம் வந்தாச்சு. ரைட்டு. The next day. சர்வீஸ் ஃபைனலாக வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் மத்தியானமே வந்து வர சொன்னாங்க. ஸோ முடிச்சாச்சு. மொத்தமாக வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 1255. இன்ஜின் ஆயிலு, பிரேக் ஆயிலு, அப்புறமா ஆயில் ஃபில்ட்ரு, பிரேக் பேட் வந்து பேக்கில் மட்டும் மாற்றினாங்க போல். அதுக்கப்புறமா கன்சியூமர் சார்ஜு, லேத் ஒர்க்குன்னு ஏதோ போட்டு 1255. வண்டி வந்து கட்டிங் ஆயில் வேறு வச்சுட்டாங்க. ரோட்டில் இருக்கிற மொத்த தூசும் வந்து நம்ம வண்டியில் தான் இருக்க போது பாருங்கள். நான் அது வேணான்னு சொல்லவே சொன்னேன். லூப் என்ன பண்ணாங்க, நல்ல வேலை லூப் அடிக்கலையா, அதாச்சும் ஒன்றாச்சும் பண்ணாங்களே. இன்னொரு மேட்ரு ஒன்று வந்தது காலைல, அது சொல்கிறேன் இருங்க. வண்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரெக்கார்ட் ஆகுதுல்ல? ஆகுது. போலாம்டா. கிளச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் காலில் வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இது தேர்ட் சர்வீஸ்க்குள்ளே வராது, லேட் ஆகிடுச்சு. ஃபோக் டைட் பண்ணாங்க தான், ரொம்ப டைட்டாகிற மாதிரி இருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஸ்டெம் வந்து லூஸாக இருக்குன்னு, அதை டைட் பண்ணாங்க. பட் ஸ்டேரிங்கே ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஓட்ட சரியாகவும் தெரில. காலையில் ஃபோன் பண்ணாங்க, தேர்ட் சர்வீஸ்க்குள்ளே வராது, ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு, 1 இயர்க்குள்ளே வேணும்னு சொன்னாங்க அவங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னது செகண்ட் சர்வீஸ் ரொம்ப கால் பண்ணாங்க அவங்களே, இதுமாதிரி டைம் ஆகிடுச்சு, ப்ளஸ் கிலோமீட்டர்ஸும் வந்து ஓட்டியிருப்பீங்க, கொண்டு வந்து விட சொல்லி. இந்த வாட்டி ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. காலைல ஃபோன் பண்ணி டேரெக்டாக தேர்ட் சர்வீஸ்க்குள்ளே வராது, சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. 10,000 விட சொன்னாங்க லாஸ்ட் டைமு, நான் விட்டுட்டேன். லாஸ்ட் டைம் ஃபோன் பண்ணாங்க, இந்த வாட்டி நான் பண்ணல, நீங்கள் இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வெளியே விட்டுருப்பேன் டேரெக்டாக அப்படின்னு. நேற்று காலையில் சர்வீஸ் விடும் போது கூட அவர் எதுவுமே சொல்லலை அப்படின்னு. அதுக்கப்புறமா ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா வாட்டியும் ஏதாச்சும் ஒன்று வேஸ்ட்டு கைஸ். ஆனால் ஷோரூமில் விட்டுறது எமகா எவ்வளோ மேலு. அங்கே வந்து சார்ஜ் அதிகமாக இருந்தாலும் வேலை பக்காவாக இருக்கும். இங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது எப்பயுமே எனக்கு. ஸ்டெம் ஓகே தான், ஓட்ட லூஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். கரெக்டாகிடும். ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. பட் ஆனால் அந்த ஷேக் இல்லை ஃபஸ்ட்டு மாதிரி. அதுக்கப்புறமா வேறு என்ன,
பேக்கில் மட்டும் பிரேக் பேட் மாற்றிருக்காங்க போல். ஸோ அது சரியாக பிடிக்கல, கொஞ்சம் ஸ்டார்டிங் போக போக தான் பிடிக்கும் அது. அந்த கட்டிங் ஆயில் வேறு அடிச்சிட்டாங்க. ஐயோ போயிட்டு நான் வேறு ஃபுல்லாக ஒரு வாட்டி துடைக்கணும் திருப்பி. ஆஹா வண்டி ஆனால் செம்மையாக இருக்குது. இதுக்கு அடுத்த வாட்டிலேருந்து ஷோரூம் பக்கமே வரக்கூடாதுடா எப்பா. ஓகே தான் ஓரளவுக்கு எல்லாம். கிளச்சு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க போயிட்டு நான் வீட்டில். அது வந்து நான் எப்படின்னு பார்த்து கற்றுட்டேன். கேபிள்லாம் நல்லா தான் இருக்குது போல். அங்கே டைட் பண்ணுவாங்கள்ல ஹாஃப் கிளச் ஃபுல் கிளச், அங்கே தான் ப்ராப்ளமாக. ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. மற்றபடி வண்டியில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஓகே தான். நம்ம சொன்ன ப்ராப்ளம் வந்து இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே இருந்தாலும் வந்து கொண்டு வர சொன்னாங்க. இப்போ மட்டும் நல்லா பேசுவாங்களே, ஆனால் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எடுத்துருவாங்க, பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா ஃபீட்பேக்கு கால் பண்ணுவாங்க எப்படியும் ஈவினிங் இல்லை நாளைக்கு. ஸோ அப்போ வந்து நல்லா தான் சொல்லணும்ல. அதனால் வண்டி வாங்கும் போது மதிக்கூட இல்லை. ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இந்த கட்டிங் ஆயில் முதல்ல துடைக்கணும், இல்லைனா வண்டி எடுத்தாலே தூசு ஃபுல்லாக ஒட்டிக்கும் வந்து. வேறு என்ன பிரச்சனைன்னு தெரியல, வண்டி ஓட்டினா தான் தெரியும். அப்புறமா ஹார்ன் மாட்டணும், திருப்பி புக்ஸ்லாம் எடுத்து திருப்பி உள்ளே வைக்கணும். மொத்தமாக 1255 ஆச்சு. கைஸ் வண்டி ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் வந்து சின்ன சின்ன பள்ளத்துலேயே விட்டு பார்த்தேன் வேண்டுமே, அந்த ஸ்டெம் இஷ்யூ வந்து இருக்கான்னு சொல்லிட்டு. கோன் செட்டு சொல்லுவாங்கள்ல, ஸோ கரெக்டாக தான் இருக்குது. அது டைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி சவுண்டே பயங்கரமாக இருக்குது இப்போது, திருப்பி புது வண்டி மாதிரி. இன்ஜின் ஆயில் இல்லாமல் ரொம்ப ஹீட் ஆகி இன்ஜினே ஒரு மாதிரி இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ ஓட்டவே வந்து செம்மையாக இருக்குது. திருப்பி ஓட்ட தான் தெரியும். இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் சொல்லணும் வந்து. ஆனால் அந்த சர்வீஸ் இண்டிகேட்டரும் வந்து போயிடுச்சு, தூக்கிட்டாங்க. நம்ம வந்து அந்த ஃப்ளாஷ் எக்ஸ் போட்டிருந்தோம்ல, ஸோ அது வந்து போனோன்னு திறந்து பார்த்தேன். அது வந்து அவங்க ரெடி பண்ணும்போது கழட்டிக்கிட்டே வச்சு மறந்துட்டாங்கன்னா, பார்த்தா உள்ளே தான் இருந்தது. இப்போதைக்கு ஹார்ன் மட்டும் மாற்றிட்டு வண்டியை அந்த கட்டிங் ஆயில் வரைக்கும் துடைக்க வேண்டியதான். பேக் பிரேக் பிடிக்கல சுத்தமாக, புது பிரேக் பேடுன்றதுனால. அண்ட் வேறு என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. அடி இது நம்ம வந்து கரெக்டாக இப்போது சர்வீஸ் பண்ணதுலேருந்து கிலோமீட்டர்ஸ் நோட் பண்ணி வைக்கணும். அங்கேயே வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆஹா 390 பறக்கிறாப்புல. ஆஹா இதோட ஷார்ப்பாக கரெக்டாக 4000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறத்துல வெளியே தான் செய்ய ஒன்றும் ஷோரூமில் செட்டே ஆகலை எனக்கு. இன்ஜின் ஆயிலேருந்து எல்லாமே நான் மாற்ற போகிறேன் அடுத்த வாட்டி. பரவாயில்ல, ஒரு நாள்லேயே கொடுத்துட்டாங்க, அதுவும் சீக்கிரமாக. நான் ஈவினிங் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஈவினிங்னா வந்து இருட்டாக இருக்கும், ஸோ என்ன நல்லா மாற்றிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் மத்தியானமே வந்து நான் கொண்டு வந்துட்டேன். சரி ஓகே கைஸ், இதோட வந்து நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு அதெல்லாம் சொல்லியாச்சு. என் வண்டியில் இருக்கிற ஃபால்ட்டும் வந்து ஓரளவு கிளியர் பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் ஷோரூம் கொண்டு போய் பார்க்க வேண்டியதான். எதனா வந்தாலும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.